புதுவை மாநிலம் உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கொசு தொல்லை நிலவி வருகிறது. அதனால் அரசை அணுகி தொகுதியில் தொடர்ச்சியாக மருந்து தெளித்து வருகின்றனர். அதேபோல 6 மாதம் ஒருமுறையாவது பெரிய வாய்க்கால் மற்றும் உப்பனார் வாய்க்கால் துருவாரும் பணியையும் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் முழு கவனம் செலுத்தி மேற்கொண்டு வருகிறார். தற்பொழுது புயலால் பாதிக்கப்பட்டு வாய்க்காலில் மரங்கள் சாய்ந்து அடைப்பு ஏற்பட்டு விட்டது. ஆதலால் உப்பனார் வாய்க்கால் தூர்வார கோரி பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கோரிக்கை வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்று இன்று வானரப்பேட்டை சார்ந்த எல்லையம்மன் கோயில் மற்றும் காளியம்மன் கோயில் தொப்பு அருகாமையில் இருந்த உப்பனார் வாய்க்கால் முடியும் வரை நீர்ப்பாசன பிரிவு உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் அவர்களுடன் சென்ற உப்பனார் வாய்க்காலை அனிபால் கென்னடி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பார்வையிட்டு பின்பு ஹிட்டாச்சி மிஷின் வைத்து வாய்க்காலில் உள்ள சாய்ந்த மரங்கள், பிளாஸ்டிக் குப்பை, மண் போன்றவற்றை தூர்வாரும் மிஷின் மூலம் சுமார் 10 லட்சம் செலவில் தூர்வாரி சீரமைத்தார். மேலும் ஆட்டுப்பட்டியிலிருந்து வானரப்பேட்டை வரை வாய்க்காலை கட்டை சீர் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல உப்பனார் வாய்க்கால் முடியும் வரை சீர் செய்து கொடுங்கள் என்று வலியுறுத்தினார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் ராகேஷ், காங்கிரஸ் கலைவாணன் ஆகியோர் உடனிருந்தனர்.